இனிய காலை வணக்கம். சங்ககால இலக்கியங்களில் நாம் கடந்த சில வாரங்களாக ஒவ்வொன்றாக சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அதன் வரிசையில் இந்த வாரம் நாம் பார்க்க இருக்கும் இலக்கியம் ஐங்குறு நூறு என்னும் இலக்கியமாகும். ஐங்குறு நூறு என்பது 5 கூட்டல் குறுமை கூட்டல் 100 என்ற அளவில் விடுகின்றது. 5 திணைகளை பற்றி பாடப்பட்ட பாடல்கள் ஒவ்வொரு திணைக்கும் 100 பாடல்களாக 5 புலவர்களால் பாடப்பட்ட பாடல்தான் ஐங்குறு நூறு என்பது. இதில் முன்னதாக திணை என்பதை பற்றி நாம் ஒரு சில விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். முன்னரே சொல்லியிருக்கின்றோம், திணை என்பது உயர்ந்த ஒழுகலாறுகளை மனிதர்களுடைய வாழ்வியலின் அடிப்படையில் உயர்ந்த ஒழுகலாறுகளை பற்றி குறிப்பிடுவது திணை என்பதாகும். இந்த திணையை குறித்து முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் என்பதாக தொல்காப்பியர் பிரித்தளிக்கின்றார். தொல்காப்பியத்தின் வழி நின்று ஒரு சில விஷயங்களை உங்களோடு தெரிந்து கொள்ளலாம் என்பதற்காக அதை நான் குறிப்பிடுகின்றேன். முதற் பொருளாக சொல்லப்படுவது நிலம். நிலத்தின் அடிப்படையில் என்ன சொல்கின்றார் என்றால், மாயோன் மேய மேயுரை உலகமும், சேயோன் மேய மைவரை உலகமும், வேந்தன் மேய தன்புணல் உலகமும், வருணன் மேய வெண்மணல் உலகமும், முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் என சொல்லிய முறையா சொல்லவும் படுமே என்கின்றார். அதாவது நிலத்தின் அடிப்படையில் இந்த மாநிலமானது, தமிழ் கூறு நல்லுலகமானது 4 முறைகளாக பிரிக்கப்பட்டது. மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி என்பதாகவும், காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை என்பதாகவும், வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம் என்பதாகவும், கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் எனவும் பிரிக்கப்பட்டன. இத்தோடு மனிதனோட வாழ்வியலின், அதாவது அந்தந்த இடங்களில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அங்கு உள்ள ஒரு சூழ்நிலைகளுக்கு தக்கவாறு வாழக்கூடிய வாழ்வியலின் அடிப்படையில் பாலை என்பது ஒரு திணையும் உருவானது. அந்த பாலை திணை என்பது என்னவென்றால், முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து நல்லியல்பு இழந்து நடுங்குதுயிர் உறுத்து பாலை என்பதோர் படிவம் கொள்ளும் என்பதாக சொல்லப்பட்டது. அதாவது முன்னரே குறிப்பிட்டது குறிஞ்சி நிலமும், அதாவது மலை சார்ந்த நிலமும், காடு சார்ந்த முல்லை என்பது காடு சார்ந்த இடம், குறிஞ்சி என்பது மலை சார்ந்த இடம். இந்த இரண்டும் மழை வளம் குன்றியதனால் தன்னுடைய இயல்பான ஒரு வாழ்வியல் சூழிடத்தை இழந்து நிற்கும் பொழுது அது பாலை என்பதாக ஒரு படிமத்தை கொள்கிறது என்பதாக நாம் அறிகின்றோம். ஆக இந்த 5 திணைகள் உள்ளன. இந்த 5 திணைகளுக்கும் நிலத்தின் அடிப்படையில் பிரித்தாகிவிட்டது. அடுத்து இது முதற் பொருளில் வருகின்றது. அதன் பிறகு அந்த திணையில் அந்த இடங்களில் வசிக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய வாழ்வியல் ஆதாரங்களாக கருப்பொருள் என்ற ஒரு பிரிவில் பிரிக்கிறார்கள். முதற் பொருளிலேயே நிலமும் இருக்கின்றது, பெரும் பொழுதும் இருக்கின்றது. அதில் காலம் என்பதை சொல்கின்றார். அதாவது ஒரு ஆண்டுக்கு 12 மாதங்கள் உள்ளன. அந்த 12 மாதங்கள் 2 மாதங்கள் ஒவ்வொரு பருவம் என பிரித்தறிந்தனர். அதாவது கார்காலம் என்றால் அது ஆவணி புரட்டாசி, கூதிர்காலம் என்றால் அடைமழை காலம் எனப்படுவது அது ஐப்பசி கார்த்திகை, அதை தொடர்ந்து வருவது மார்கழி தை என்பன முன்பனி காலம், அதை தொடர்ந்து வருவது பின்பனி காலமாக இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு இளவேனில் முதுவேனில் என்பதாக 6 பருவங்களாக அதை பிரித்தறிந்தனர். இது ஒரு ஆண்டினை 6ஆக பிரித்தது. பிறகு ஒரு நாளினை சிறுபொழுது என்று அதையும் 6ஆக பிரித்திருந்தனர். சிறுபொழுது, அதாவது ஆண்டினை பிரித்தது 2 மாதங்களாக, ஒரு நாளினை பிரித்தது 10 நாளிகைகளாக. அதாவது ஒரு நாளுக்கு 60 நாளிகைகள் என்பது அக்கால வழக்கம். இன்று நாம் 24 மணி நேரம் என்று கணக்கீடு வைத்திருக்கிறோம் அல்லவா, அதை போல அதன்படி பார்க்கும் பொழுது இன்று நமக்கு ஒரு 10 நாளிகைகள் இருப்பது ஒரு சிறுபொழுது என்பதாக அது அமைந்தது. ஆக 24 மணி நேரத்தை நம்ம 10ஆக பிரிக்கிறோம், 60 நாளிகைகள் என்று குறிப்பிட்டோம். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது 4 மணி நேரங்கள் என்பது ஒரு 10 நாளிகை என்பதாக நமக்கு அமைகின்றது. இன்றைய ஒரு நடப்பில் இணைப்பு பார்க்கும்போது அதாவது 1 மணி நேரத்துக்கு 2.5 நாளிகைகள் என்பதாக அமைகின்றது. இதன் அடிப்படையில் சிறுபொழுது என்றை பார்க்கும் பொழுதும், அதாவது குறிஞ்சி நிலம் என்றை கொண்டால் அந்த இதற்கான சிறுபொழுது யாமம். அதாவது ஒரு நாளை 6ஆக பிரிவோம். உங்களுக்கு புரிவதற்காக சொல்கின்றேன். இப்போ காலை 6 மணியிலிருந்து மதியம் காலை 6 மணி முற்பகல் 10 மணி வரை உண்டான காலம் காலை பொழுது எனப்பட்டது. மீண்டும் காலை 10 பிற்பகல் 2 மணி வரை இருக்கக்கூடிய பகுதியானது நண்பகல் என்று அறியப்பட்டது. அதை அடுத்து வரக்கூடியது 2 மணியில இருந்து மாலை 6 மணி வரைக்கும் அடுத்த 4 மணி நேரம் அது பார்க்கும்போது எற்பாடு எனப்பட்டது. எற்பாடு என்பது என்னென்றால் எல் கூட்டல் பாடு. எல் என்பது சூரியன், சூரியன் பாடிடல் மறையும் நேரம் என்பதாக பொருள்படும். ஆக எற்பாடு என்பது சூரியன் மறையும் நேரம். இது 2 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை என்பதாக இருக்கிறது. அடுத்து மாலை பொழுது என்பது மாலை 6 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை உள்ள ஒரு காலம். மீண்டும் 10 மணியிலிருந்து நள்ளிரவு 2 மணி வரை இருக்கக்கூடிய அடுத்த 4 மணி நேரங்கள் யாமம் எனப்பட்டது. விடியற்காலை 2 மணியிலிருந்து காலை 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய 4 மணி நேரங்கள் வைகறை எனப்பட்டது.
இவ்வாறாக ஒவ்வொரு திணையிலும் அந்த ஆண்டின் சிறப்புக்குரிய அந்த 2 மாதங்களும் ஒரு திணைக்கு பொருந்தும், ஒரு நாளின் முக்கியமான ஒரு பொழுதும் அந்த திணைக்கு பொருந்தும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கின்றேன். குறிஞ்சி திணை என்று எடுத்துக்கொண்டோம்னா அது மழையும் மழை சார்ந்த இடமாக இருப்பதனால் அங்கு அடைமழை காலமாக இருக்கும், அடுத்து பனி அதிகமாக இருக்கும். எனவே அவர்களுக்கு அதாவது ஆண்டுக்கு 12 மாதங்களும் அங்கு வசிக்கும் மக்களும் வாழ்க்கை நடத்துகின்றனர். இருந்தாலும் அந்த எப்பொழுதும் ஆண்டு முழுவதும் அங்கு மழை பெய்வதும் பனி இருப்பதும் ஒரு வழக்கமான ஒன்று என்பதால் அதற்கு பெரும்பொழுதாக இந்த முன்பனி காலத்தையும் கூதிர் காலத்தையும் அதுக்கு கொடுத்திருந்தார்கள் பெரும்பொழுதாக. சிறுபொழுது என்பது ஒரு நாளில் 24 மணி நேரங்கள் இருக்கிறது என்று சொன்னாலும் கூட அவர்களுக்கு முக்கியமாகப்படுவது யாமம் எனக்கூடியது, நள்ளிரவு நேரம். அதாவது குறிஞ்சியில் இருக்கக்கூடியவர்கள் வேடவர்கள். வேடர்கள் தங்களோட உணவு தேவைக்காக ஒரு விலங்கினை சென்று தேடி அடைந்து எடுக்க உணவுக்காக அது விலங்குகளை அடித்து கொள்வது அவர்களுடைய ஒரு தொழிலாக இருந்தது. ஆக இந்த அளவில் ஒரு நாளையும் ஒரு ஆண்டினையும் அவர்களுக்கு பெரும்பொழுது சிறுபொழுது என்பதாக பிரித்தறிந்தனர். அதை எடுத்து வருவது கருப்பொருள் என்பது. கருப்பொருள் என்பது தெய்வம் முதலாக, அதாவது தெய்வம் ஒவ்வொரு திணைக்கும் யார் யார் தெய்வம் என்பது அதன் முன்னமே சொன்னோம். அது குறிஞ்சியில் முருகன், முல்லைக்கு மாயோன், மாயோன் என்பது இன்று நாம் விஷ்ணு என்று சொல்கிறோம், அதே போல மாயோன் என்பது. அதை எடுத்து வரக்கூடிய மருதத்துக்கு இந்திரன், வருணன் நெய்தலுக்கு, பாலைக்கு கொற்றவை. இவ்வாறாக தெய்வம் முதற்கொண்டு அங்கு வசிக்கக்கூடிய மக்கள் முன்னமே குறிப்பிட்டோம், வேடர்கள், வேடத்தியர்கள், இது உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்பதாக, அதாவது பாகுபாடு, அவர்களுக்கு பொறுப்பன், வெறுப்பன் என்ற மாதிரி பெயரெல்லாம் உண்டன. இதே போல 5 திணைகளுக்கும் எந்த மனிதர்கள் அங்கு வசித்தார்கள் என்பது குறித்து, அதைத் தொடர்ந்து அங்கு உள்ள ஊரின் பெயர் எவ்வாறு அமைந்திருக்கின்றது, அங்கு உள்ள குடிநீருக்கான ஆதாரம் என்ன, அங்கு இருக்கக்கூடிய விலங்குகள், அங்கு இருக்கக்கூடிய பறவைகள், இவ்வாறாக தொடர்ந்து பூக்கள் என்ன, மரங்கள் என்ன, ஒவ்வொன்றாக பட்டியலிட்டு இதே போல் பார்க்கும் மொத்தம் 13 விஷயங்கள் வருகின்றன. இவையெல்லாம் கருப்பொருள் என்பது அடங்குகின்றது. அதை எடுத்து வரக்கூடியது உரிப்பொருள் என்பதாக, அதாவது அங்கு வசிக்கக்கூடிய மக்கள் வாழ்வியலில் எவ்வாறு இருந்தனர் என்பதை குறித்து, அதாவது ஒரு குறிஞ்சி என்று பார்க்கும்போது அவர்களுக்கு கூடலும் கூடல் நிமித்தமும் என்பதாக சொல்லப்பட்டது. முல்லைக்கு ஆட்சி இருத்தல், வியாபாரம் நோக்கியில் வெளியில் சென்ற கணவன் காதலன் இன்னும் திரும்பவில்லையே என்று மனைவி இல்லிருத்தல் முல்லை என்பதற்கு இலக்கணம் சொல்லப்பட்டது. இல் என்பது வீடு, வீட்டிலே இருந்து காத்திருத்தல். இவ்வாறு ஒவ்வொரு திணைக்கும் ஒவ்வொரு இது சொல்லப்பட்டது. இது எல்லாம் கருப்பொருள் என்பதில் வரும், உரிப்பொருள் என்பதில் வரும். ஆக முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் என்பதாக 5 திணைகளுக்கும் இலக்கணம் வகுக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் அடிப்படையில் நான் மிக சுருக்கமாக ஒரு சில விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை பற்றி திணையை பற்றி சற்று விளக்கமாக அதை நான் சொன்னேன். இது இன்னும் கொஞ்சம் நீங்க விவரமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வேறு ஒன்றுமில்லை, 10வது 12வது இந்த மாதிரியான வகுப்புகளில் உள்ள தமிழ் பாடங்களை எடுத்து பார்த்தால் கூட அதனை பற்றிய விவரங்களை நாம் கூடுதலாகவே அறிந்து கொள்ளலாம். இப்போது நாம் 500 என்னும் நூலை பற்றி சிந்திக்கலாம். ஆக இந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லப்பட்ட 5 திணைகள், இந்த திணைகளை பற்றி ஒவ்வொரு திணைக்கும் 100 பாடல்கள் என 5 புலவர்கள் பாடியிருக்கின்றார்கள். இது ஒரு நூற்பாவிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம், ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கு வசதியாக. அதாவது என்ன சொல்கிறது, மருதம் ஓரம்போகி, நெய்தல் அம்மூவன், கருதும் குறிஞ்சி கபிலன், கருதிய பாலை ஓதலாந்தை, பனிமுல்லை பேயனே, நூலை ஓது 500. இந்த வரிசையின் அமைப்பில் தான் அந்த இலக்கியம் இருக்கிறது. அதாவது குறிஞ்சி திணை, முல்லை திணை நம்ம வரிசையாக சொன்னாலும் கூட இந்த 500 முதலாக சொல்லப்பட்டது மருதத்திணை தான். ஆக இந்த வரிசையில் இருக்கும் மருதம், நெய்தல், குறிஞ்சி, பாலை, முல்லை என்ற 5 திணைகளின் வரிசைப்படி அமைந்துள்ளது. இது ஒவ்வொருத்தர் புலவர்கள் பெயரும் நான் குறிப்பிட்டேன் இல்லையா? அதே போல மருதத்திணை என்று எடுத்துக்கொண்டோம்னா அது ஓரம்போகியார் என்பவர் பாடியுள்ளார். நெய்தல் திணை என்று எடுத்துக்கொண்டால் அம்மூவனார் என்பவர் பாடியுள்ளார். குறிஞ்சி திணை என்று குறிஞ்சிக்கே கபிலன் என்ற ஒரு சிறப்பு பெயர் உண்டு, அந்த கபிலர் பாடியுள்ளார். பாலைத்திணையை ஓதலாந்தையார் என்பவர் பாடியுள்ளார். முல்லைத்திணையை பேயனார் என்பவர் பாடியுள்ளார். ஆக 5 திணைகளை 5 புலவர்கள் பாடிய பாடல்களுடைய தொகுப்பு. இது அகம் சார்ந்த பாடல்கள். ஒவ்வொரு பாடலும் குறைந்த அடியாக 3 அடியையும் மிக அதிகமான அடியாக 6 அடியையும் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பினையும் நாம் காண்கின்றோம். இந்த பாடலை தொகுத்தவர் யார் என்று பார்த்தால் குளத்துறை முற்றிய கூடலூர் கிழார் என்பவர் தொகுத்திருக்கின்றார். பாடலை தொகுப்பித்தவர் யார் என பார்த்தால் யானை கச்சை மாந்தரன் சேரல் இரும்பொறை எனக்கூடிய ஒரு சேர நாட்டைச் சேர்ந்த ஒரு மன்னன். ஆக சேர நாட்டு மன்னனால் தொகுக்கப்பட்ட ஒரே இலக்கியமாக காணப்படுவது இந்த இலக்கியம் தான். மீண்டும் நாம் கடந்த வாரம் உள்ளுரை, உவமை, இறைச்சி என்பதை பற்றியெல்லாம் நாம் குறிப்பிட்டிருந்தோம். அந்த உள்ளுரை, இறைச்சி, உவமை என்பன எல்லாம் மிக அதிகமாக காணப்படக்கூடிய பாடல் 500. பிறகு சங்க இலக்கியங்களில் அந்தாதி என்னும் ஒரு அமைப்பு. அந்தாதி என்பது என்னென்னால் பிற்காலத்தில் எழுத ஒரு சிற்றிலக்கியங்கள் அந்தாதி என்று ஒரு சொல்லப்பட்டது. சிற்றிலக்கியங்கள் எண்ணிக்கை 96, அதெல்லாம் பின்னால் நாம் பார்க்கலாம். ஆக இந்த அந்தாதி என்பது என்னென்றால் ஒரு பாடலின் கடைசி அடி அடுத்த பாடலின் முதல் அடியாக தொடங்க அமைத்து பாடுவது. அந்தம் என்றால் முடிவு, ஆதி என்றால் ஆரம்பம். இதை வைத்து அந்த சொல் வந்தது.
ஆக இந்த அந்தாதி அமைப்பு சங்ககால இலக்கியத்தில் இருந்ததற்கான ஒரு சான்றுகளாக நாம் பார்க்கலாம். எதில் என்று கேட்டால் நெய்தல் திணை, அம்மோனார் பாடிய நெய்தல் திணையில் தொண்டிப்பத்து என்று ஒரு வருகிறது, 10 பாடல்கள். இந்த 100 பாடல்கள் சொன்னேன் அல்லவா, ஒவ்வொரு பாடலும் 100 பாடல்கள் ஒவ்வொரு திணைக்கும் பாடினார்கள் என்று. அந்த 100 பாடல்கள் எவ்வாறு அமைந்திருக்கும் என்றால் ஒரு 10 பாடல்களாக ஒரு குறிப்பிட்ட திணை துறை அந்த தலைப்பில் அமைந்திருக்கும். அதில் தொண்டிப்பத்து என்னும் ஒரு பெயரில் அமைந்த பாடல்கள் 10 அந்தாதி என்னும் ஒரு அமைப்பில் அமைந்துள்ளன. இதே போல மற்றொரு பாடல் பதிற்றுப்பத்து, அடுத்து அதையெல்லாம் பார்க்கலாம். அந்த பதிற்றுப்பத்தில் வரக்கூடிய 4ஆம் பத்திலும் அந்தாதி என்ற ஒரு அமைப்பு இருப்பதாக நாம் அறிகின்றோம். இதெல்லாம் 500 என்பதை பற்றிய ஒரு அடிப்படை தகவல்கள் அனைத்தும் சொல்லி ஆயிட்டு. இது பதிப்பாசிரியர், அதாவது முதலாக இந்த நூல் ஓலைச்சுவடியிலிருந்து பதிப்புக்கு கொண்டு வந்தது யார் என்று பார்த்தோம்னா உவே சாமிநாத ஐயர் என்பதாக. இதெல்லாம் 500 என்னும் நூலை பற்றிய ஒரு அடிப்படை தகவல்கள். இதைத் தொடர்ந்து இந்த நூலில் உள்ள ஒரு சில பாடல்களை சற்று நாம் சிந்திக்கலாம். ஒரு பாடல் வருகிறது, பாலைத்திணையில் ஓதலாந்தியார் பாடிய ஒரு பாடல். மறுவில் தூவி சிறு கரும் காக்கை அன்புடை மரபினன் கிளையோடு ஆற பச்சூன் பெய்த பையன வல்சி பொலம்பொலை கலர்ச்சின் நறுகுவின் மாதோ வெஞ்சின விரல்வேற் காலையோடு அஞ்சிரோதியை வரக்கரைந்தீமே என்பதாக ஒரு பாடல் போகிறது. பாலைத்திணை பாடல் என்று சொல்லும் போது ஓதலாந்தியார் என்பவர் பாடியுள்ளார் என்று நாம் அறிகின்றோம். இது என்னவென்றால் உடன்போக்கு என்னும் ஒரு நிகழ்ச்சி சொல்லப்படுகிறது. அதாவது அனைத்திற்குமே நாம் திரும்பவும் தொல்காப்பியரை தான் எடுக்க வேண்டியிருக்கிறது. தொல்காப்பியர் என்ன சொல்கின்றார் என்றால், கற்பனப்படுவது கரணமோடு கொணர கொடக்குறி மரபின் கிழவோன் கிடத்தியை கொடைக்குறி மரபினோர் கொடுப்ப கொள்வதுவும் என்கிறார். அதாவது என்ன சொல்கிறார், கற்பு இதற்கும் 10 வகையான ஒரு அமைப்புகளை அவர் சொல்கிறார். பிறப்பு, குடிமை, ஆண்மை, ஆண்டோடு உருவ நிறுத்த காமவாயில் நிறையே அருளே உணர்வோடு திருவென முறையுற கிடந்த ஒப்பினது வகையே. அதாவது ஒத்த கிழவனும் கிடத்தியும். இந்த வார்த்தைகள் எல்லாம் என்ன சொல்லுகிறார், ஒத்த என்பது ஒப்புமை என்பது. அதான் இப்ப சொன்ன ஒரு 10 இலக்கணம் சொல்கின்றன. இதெல்லாம் விரிவாக சொல்வதற்கான நேரம் இல்லை, தெரிந்து இன்று கூட நம்ம 10 பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னு ஜாதகத்துல சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. ஆனா இது அப்படின்னு இல்லை. இதெல்லாம் இயல்பாக ஒரு வாழ்வியலில் ஒரு மணமகனையும் மணமகளையும் தேர்ந்தெடுப்பதற்கு அக்காலத்திலேயே ஒரு 10 விதமான பொருத்தங்களை பார்த்துத்தான் பெரியவர்கள் முடித்திருக்கின்றார்கள் என்பதாக நாம் இதில் அறிகின்றோம். இது ஒரு கற்பு எனப்படுவது திருமணம் என்பதை, வதுவை திருமணம் வரைவு என்பதால் ஒரே ஒரு வார்த்தைகள் தான். இதற்கு பிறகு கொடுப்போரின்றியும் கரணம் உண்டே புணர்ந்துடன் போகிய காளையானே. அதாவது பெற்றவர்கள் சம்மதிக்காத பொழுதும் கூட தலைவனும் தலைவியும் மனம் ஒத்து காதல் புரியும் பொழுது உடன்போக்கு எனும் ஒரு நிகழ்வினை நிகழ்த்தி வீட்டிலிருந்து இருவரும் வெளி சென்று விடுவார்கள் என்பதாகவும் நாம் அக்காலத்திலே இந்த மாதிரியான இலக்கியத்தில் சான்றுகள் காணப்படுகின்றன. இதில் சற்று ஒரு தெரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். இதில் கிழவோன் கிழத்தி என்ற வார்த்தைகள்லாம் வருகிறது அல்லவா. அது கிழவன் என்பது என்ன என்றால், இன்று நாம் கிழவன் என்பது ஒரு வயதான முதிர்ந்தவர் என்பது ஒரு பொருளாக நாம் கொள்கின்றோம். ஆனால் அன்று அப்படி அல்ல. கிழவன் என்பது கிழவோன் என்பதாக அதிலிருந்து வந்தது. கிழமை என்பதிலிருந்து வேர்ச்சொல். அதாவது கிழமை என்றால் என்ன என்றால் உரிமை என்பது பொருள். கிழமை என்பது உரிமை. அதாவது அக்காலத்தில் வானவியல் சாஸ்திரங்கள் அடிப்படையில் கூட அவர்கள் அனைத்தும் தெரிந்து வைத்திருந்தனர். ஆக வானில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மற்றும் அந்த கிரகங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு விதமான தாக்கங்கள் நமக்கு ஏற்படுத்துகின்றது என்பதை உணர்ந்துதான் இன்று ஞாயிற்றுக்கிழமை, நாளை திங்கட்கிழமை. அப்ப அந்த கிழமையெல்லாம் நம்ம சொல்றோம். அப்ப என்னன்னா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைனா இன்றைய நாளில் ஞாயிறின் தாக்கம் அதிகமாக இருக்கும். ஞாயிறு என்பது சூரியன் என்பதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது என நான் அறிகின்றேன். ஏன்னா சூரியன் என்பது எல்லாரும் பேசுறோம், ஆனா சூரியன் வட சொல். ஞாயிறு என்பது தமிழ் சொல். அதே போல் திங்கட்கிழமை என்பது, திங்கள் என்பது தமிழில் மாதத்தையும் குறிக்கும், நிலவினையும் குறிக்கும். அதைத்தான் சொல்ல நிலவின் ஆதிக்கத்தின் கீழ் வரக்கூடிய நாளை திங்கட்கிழமை என்பதாக நாம் சொல்கிறோம். சந்திரன் என்று சொல்வது கூட வட சொல் தான். ஆக இவ்வாறு ஒவ்வொரு கிழமைக்கும் அந்த உரிமை, ஆக கிழமை என்பது உரிமை என்பது பொருள் வருகிறது. அதனால அந்த கிழமையை பற்றி உங்களுக்கு விளக்கி அமைச்சுவேன். இதே போல் நமது முன்னோர்கள் தங்களுடைய இல்லத்தில் இருந்த வயதானவர்களுக்கு தான் மிக அதிகமான ஒரு மதிப்பு கொடுத்தார்கள். அவர்களுடைய சொற்படி கேட்டு நடந்தார்கள். ஆக வீட்டில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டது அனைத்திலும் பெரியோர்களது வாய்ச்சொல்லை அனைவருமே கேட்டு அறிந்தனர். ஆக ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய முடிவுகளை எடுக்கப்பட வேண்டியது வயதில் முதிர்ந்தோருக்கு இயல்பாக அமைந்தது. அதை வைத்து பார்க்கும்போது பிற்காலத்தில் ஆக உரிமை பெற்றிருந்ததனால் அவன் கிழவன் என்ற கிழவோன் என்பதாக சொல்ல கிழவன் என்று மாறியது. ஆக உரிமை பெற்றிருந்தவன் கிழவோன் என அழைக்கப்பட்டது. பிற்காலத்தில் மாறி மாறி நாம் பார்க்கும்போது அந்த உரிமை உள்ளவர் பெரியவராக இருக்கின்றார். ஆக இந்த ஒரு இது மறைந்து வயதில் முதிர்ந்தவர் என்றால் கிழவன் என்று சொல்வதாக நாம் இன்றைய அளவில் நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் பழைய தமிழில் உள்ள வார்த்தைகளில் ஒரு சில விளக்கங்களுக்காக நான் உங்களுக்கு அதை பற்றி சொல்கின்றேன். அந்த அளவில் பார்த்துக் கொள்ளலாம்.
அடுத்தது பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தன கரணம் என்ப என்றும் அவர் சொல்கின்றார். அதாவது அந்த காலத்தில், அதாவது தொல்காப்பியருக்கு முன்னராக திருமணம் என்ற ஒரு நிகழ்வுகள் நடந்ததாக நாம் அறிய முடியவில்லை. அவரது காலத்திலே பார்க்கும் பொழுது என்னவென்றால், அப்போது நான் சொன்ன யாரோ ஏமாற்றி இருக்க கூடும். அதனால் ஒரு சில இன்னல்களை தவிர்ப்பதற்காக அதாவது பொய், இரண்டு உள்ளங்களுக்கிடையே பொய் உருவாகக்கூடிய ஒரு சூழல் உருவாதான் கரணம், அதாவது திருமணம் எனக்கூடிய ஒரு இதை கூட நிகழ்த்தினர் என்பதாக சொல்கிறார். இதில் வரக்கூடிய ஐயர் யாத்தனர் கரணம் என்பது, ஐயர் என்பது ஒரு சாதி பெயராக நம்ம சொல்ல முடியாது. தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழி என்று ஒன்று உண்டு. அதில் ஐ என்பது உயர்ந்தவர், அதாவது உயர்ந்த, மேலான என்பது பொருள்படும். ஆக அர் என்பது ஒரு விகுதி. ஐ கூட்டல் அர் இரண்டும் சேர்க்கும்போது ஐயர் என்பது வருகிறது. ஆக ஒரு சான்றோராக இருந்து, ஒரு நல்ல கல்வி கற்றவராக இருந்து, நமக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு இடத்தில் இருப்பவருக்கு ஐயர் என்பது ஒரு பெயராக தமிழ் மரபில் பட்டது. அதுவும் இன்றைய காலகட்டத்தில், அதுவும் கிழவன் என்னும் சொன்னோம் அல்லவா, அதே போல ஐயர் என்பது ஒரு சாதிய குறியீடாக இன்றைய நாளில் பார்க்கப்படுகின்றது. சரி, நாம் பாடலுக்கு வருவோம். பாடலின் பொருள் என்ன என்று பார்த்தோம்னா, உடன்போக்கு என்பதாக, உடன்போக்கு நிகழ்ச்சியில் தலைவனும் தலைவியும் வீட்டில் இருந்து வெளியே சென்று விட்டனர். நற்றாய் கலங்கி பாடுகின்றார். ஒரு காகத்தை பார்த்து பாடுவதாக இந்த பாட்டு போகிறது. ஆமா, மருவில் தூவி சிறுகரும் காக்கை, அதாவது பாடுறது போது மறு என்பது குற்றம். ஆக குற்றமற்ற கருமை நிறத்தை உடைய காகமே அப்படின்னா காகையை பார்த்து அவர் பேசுறா. என்ன சொல்றாங்கன்னா, காகைக்கு பழிக்கடன் கொடுப்பதாக அவள் குறிப்பிடுகின்றார். அதாவது பராய்க்கடன் உரைத்தல் என்பது என்ன என்றால், கடவுளரையோ அல்லது மக்களுக்கு ஒரு சிறந்தவரையோ நமக்கு வேண்டியவர்களையோ ஒன்று கேட்டு, எனக்கு இதை நீங்கள் செய்து கொடுத்தீர்களானால் நான் உங்களுக்கு இன்னது படைப்பேன் என்று சொல்வதாக ஒரு போக்கு இருக்கு. அதுக்குதான் பராய்க்கடன் உரைத்தல். இவள் அதைத்தான் சொல்கின்றார். அதாவது காகத்தை பார்த்து சொல்லுங்க, காகம் கரவா கரைந்துண்ணும் என்று திருவள்ளுவர் பேசுகின்றார் அல்லவா. அதே போல ஒரு காகத்திற்கு ஒன்று கொடுக்கும் போது அது தன்னுடைய சுற்றத்தார் அனைவரையும் அழைத்து கொண்டு வந்து உணவு உண்ணும். இதை சொல்கின்றார். நீங்கள் அனைத்து உங்களுடைய சுற்றங்கள்லாம் சூழ்ந்து வந்து உணவு உண்ணுவதற்கு நான் உங்களுக்கு படைக்கின்றேன். எதை படைக்கின்றார்? பச்சூன் பெய்த பையன வரிசி. அதாவது பச்சூன் என்ற பசிய ஊன் என்பது பொருள். அதாவது கொழுப்பு நிறைந்த இறைச்சியை உனக்காக நான் அமுதூட்டி உனக்கு செய்து கொடுக்கின்றேன் என்பதாக அது போகின்றது. இதில் தெரிந்து கொள்ள வேண்டியது, வல்சி என்பது உணவு என்பதற்கான ஒரு பொருளாக இருக்கின்றது. தமிழில் உணவுக்கு நிறைய பொருட்கள் உண்டு. அதாவது உணவு, உணா, ஊன், உண்டி, கூழ், சொன்றி, அடிசில், அமலை, ஐனி, துற்றி, பளிதம், பாத்து, புகா, புழுக்கல், புற்கை, பொம்மல், மிசை, மூரல், மிதவை, இப்படி நிறைய சொற்கள் உண்டன தமிழில். இதில் இந்த பாடலில் அதை நாம் தெரிந்து கொள்கின்றோம். அதை எடுத்து காளையோடு அஞ்சுவதை வரக்கரைந்தீமை என்று சொல்கின்றார். இது காளை என்று குறிப்பிடப்படுபவன் யார் என்றால் தன்னுடைய தலைமகன். அதாவது காளை என்பது இது காளை என்று சொல்கிறது. அதாவது இது ஆகு பெயர் என்று ஒன்று உண்டு. அதாவது என்ன என்று சொன்னால், ஒரு உதாரணத்துக்காக சொல்கின்றேன். இப்ப ஊர் சிரித்தது அப்படின்னு சொன்னோம்னா, ஊர் நம்ம முன்னாடி சிரிக்காது. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னோம்னா, ஊர் சிரித்தது அப்படின்றதாக ஊரில் உள்ள மக்கள் என்று கூறுகிறது. ஆக இது ஒரு பேச்சு வழக்கு. மற்றொரு இடத்தில் எனது ஊர் மதுரை என்று நான் சொல்கின்றேன் என்றால், அப்ப இந்த இடத்துல ஊர் என்பது அந்த இடத்திற்கான ஒரு அமைப்பையே குறிக்கின்றது, அந்த நிலப்பரப்பை குறிக்கிறது. ஆக இந்த வித்தியாசம் உங்களுக்கு புரியும் என்று நான் கருதுகின்றேன். ஆக ஒரு இடம், அந்த ஊர் என்னும் பெயர், அந்த ஊருக்கான ஒரு இடத்தை, சுற்று வட்டாரத்தை குறிக்கும் பொழுது அது ஒரு இடப்பெயர் என்ற அளவில் தமிழில் சொல்லப்படுகிறது. அனைத்துமே பெயர் சொல்கள் தான். இது இடப்பெயர் என்பதாக அது இலக்கணம் சொல்லும். இன்னொன்று சொன்னேன்னா, ஊர் ரெண்டு பட்டது, ஊர் சிரித்தது, இந்த மாதிரியான சொல்லும் போது ஊர் ரெண்டாகாது, ஊர் சிரிக்காது. ஆக ஊரில் உள்ள மக்கள் இரு பிரிவாக பிரிந்தனர், அல்லது ஊரில் உள்ள மக்கள் சிரித்தனர், இந்த மாதிரி நாம் பொருள் கொள்ள முடியும். ஆக இந்த இடத்தில் அப்ப ஊர் என்பது அந்த ஊரை குறிக்காமல், அந்த நிலப்பரப்பை குறிக்காமல், ஊருக்குள் இருக்கக்கூடிய மக்களை குறிக்கின்றது. ஆக இதற்கு பெயர் இடவாகு பெயர், ஆகு பெயர். அதாவது ஆகு பெயர் என்றால் என்ன என்றால், ஒன்றின் பெயர் தன்னை குறிக்காமல் தன்னோடு ஆகி வந்த இன்னொன்றை குறிப்பதற்கு ஆகு பெயர் என்பதாக அது பொருள். இந்த அடிப்படையிலேயே இப்ப காளை, அதை என்ன சொல்ற, என்னுடைய அந்த பாட்டு பெரிய அந்த சின்ன பாட்டு தான், ஆனா அர்த்தம் நம்ம ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சு இந்த இது போதும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நீ காகமே, உனக்கு இப்படி உணவெல்லாம் நான் வச்சு உனக்கு விருந்து வைக்கிறேன், நீ எனக்கு நல்ல சகுனம் சொல்லு. அதாவது என்னுடைய மகள் உடன்போக்கில போனவள் தன்னுடைய தலைமகனை அழைத்து கொண்டு மீண்டு வர வேண்டும். அவ்வாறு வருவாரானால், ஏன்னா அவளுக்கு நான் நிறைய இந்த திருமணம்லாம் செய்து வைத்து பார்த்து அழகு பார்க்கணும் நான் நினைச்சிருந்தேன், அதெல்லாம் நடக்கல அப்படிங்கிற வருத்தத்தை உள்ள வச்சுட்டு அவங்க சொல்றாங்க. அவங்க திரும்பி மீண்டு வந்தாலும் அவர்களுக்கு நான் திருமணத்தை நடத்தி கண்குளிர பார்ப்பேன் என்று சொல்வதாக அந்த பாடல் போகிறது. ஆக இதில் காளை என்பது இந்த தலைமகனை குறிக்கிறது. மற்றபடி காளைனா காளை மாடு அப்படிங்கறதல்ல. இப்ப காளைங்கிற இளைஞனுக்கு சொல்லப்பட்டதாக இது ஒரு உவமையாக ஒரு தலைமகனுக்கு காளை எனும் சொல் சொல்லப்பட்டு, ஆனால் காளையை குறிக்காமல் ஒரு தலைமகனை குறித்ததனால் இது உவமையாகு பெயர் என்பதாக அறிகிறது. இதெல்லாம் நாம் தமிழில் சற்று சிந்திக்க வேண்டும் என்பதற்காக இந்த விளக்கங்கள் உங்களுக்கு நான் கொடுக்கின்றேன். மேலும் வேறு ஒரு பாடல் பார்க்கலாம்.
ஆக இந்த மருவில் தூவி சிறுகருங்க அப்படின்னு ஓதலாந்தையார் பாடியது என்று நாம் கண்டோம். அடுத்தது, அவள் தோறும் தேரை தெவிட்ட மிசை தோறும் வெங்குரல் புள்ளினம் ஒழிப்ப உதுக்கான் கார் தொடங்கின்றன காலை அதனால் நீர் தொடங்கின்றால் நெடுங்கண் எவர் அவருடைய தேர் தொடங்குகின்றால் நம் வையினானே என்பதாக ஒரு பாடல் போகிறது. இது பருவம் கண்டு கிழத்தி உரைத்த ஒரு 10 என்பதாக முல்லைத்தனையில் பேயனார் குறிப்பிடுகின்றார். அதாவது இதில் தெரிந்து கொள்ள ஒரு சில உண்டு. அவல் என்பது என்னென்றால், நம்ம பொதுவாக அவல் என்பது நம்ம உணவு சாப்பிடுவதற்காக பயன்படுத்துகின்றோம், அந்த மாதிரி அவல் மட்டுமே அல்ல. இந்த இடத்தில் வரக்கூடிய அவல் என்பது என்ன என்றால் ஒரு பள்ளம். தமிழில் அந்த வார்த்தைக்கு அந்த பொருள் உண்டு. அவல் என்பது பள்ளம் என்பதாக இருக்கிறது. ஆக பள்ளங்கள் நிறைந்த ஒரு நிலப்பரப்பில் தவளைகள் சத்தம் எழுப்பி கொண்டிருக்கின்ற வகையிலும், மிசை என்பது ஒரு மேடான பகுதி என்ற பொருள் கொள்ளலாம். மிசை என்றால் மேடு, இது எதிர்ச்சொல், அவளுக்கு எதிர்ச்சொல் மிசை. ஆக மேடான பகுதிகளில் புள்ளினங்கள் பறவை இனங்கள் மகிழ்ந்து பாடுவதையும் நாம் காண்கின்றோம். ஏனென்றால் கார்காலம் தொடங்கிவிட்டது. அதாவது கார்கால வர்ணனையை இந்த பாட்டு சொல்கிறது. ஆக கார்காலத்தில் மீண்டு வருவேன் என்று சொல்லி சென்ற தலைவன் இன்னும் திரும்பவில்லையே என்பதனால் கார்காலம் அவளது கண்ணில் இருந்து ஊற்றுகின்றது என்பதாக இந்த பாடல் போகின்றது. இதிலிருந்து நாம் சற்றே சிந்திக்கும் போது இதுதான் நாம் சிந்திக்கின்றோம். அவள் என்பது என்ன, மிசை என்பது என்ன என்பதாக அந்த பாடல் போகின்றது. பின்னொரு ஒரு பாடலில் பார்க்கும் பொழுது, காயா கொன்றை நெய்தல் முல்லை போதவில் தளவகொடு பிடவலர்ந்து கவினி பூவணி கொண்டென்றால் புறவே பேரமர் கண்ணி ஆக்கிடும் விரைந்தே என்பதாக ஒரு கிழவன் பருவம் பாராட்டும் 10. இந்த பாடலில் என்னவென்றால், ஒரு வணிகத்துக்கு சென்ற ஒரு தலைவன் கார்காலத்தில் திரும்பி விடுவேன். அதாவது அந்த காலத்தில் கார்காலம் முழுவதுமே எந்த ஒரு வணிகமோ போரோ கல்வி தொடர்பாகவோ எதுவுமே நடைபெறாது. அந்த குறிப்பிட்ட 4 மாதங்கள் அனைவரும் வீட்டிற்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு காலமாக அது இருந்தது. ஆக அந்த கார்காலத்துக்குள் வீட்டுக்குள் திரும்பி விடுவேன் என்று தலைவன் சொல்லி பிரிந்து செல்வது ஒரு வழக்கம். ஆக இவன் கார்காலம் தொடங்குவதற்கு முன்னராகவே வந்து விட்டான். இந்த இடத்தில் இந்த பாடலும் பேயனார் பாடிய பாடல். இது கிழவன் பருவம் பாராட்டும் 10 என்பதில் அமைந்துள்ளது. ஆக இவன் கார்காலம் அந்த மழைக்கால மலர்களாக இவன் பட்டியலிடுகிறான். காயாப்பூ, கொன்றைப்பூ, நெய்தல் பூ, முல்லைப்பூ, தலவம்பூ, பிடவம்பு, இந்த பூக்கள் எல்லாம் மலர்ந்திருக்கின்றன. அதாவது இதெல்லாம் ஒரு கார்காலத்தில் மலரக்கூடிய பூக்கள் என்று அவன் பட்டியலிட்டு அவன் அழகு பாராட்டுகின்றான். ஆக நான் முன்னதாகவே குறிப்பிட்டவரை வந்துவிட்டேன், வா நாம் இருவரும் சோலைக்கு சென்று உள்ள மகிழ்ச்சியோடு இனிய மாலை பொழுதனை கழிக்கலாம் என்று அழைப்பதாக அவன் குறிப்பிடுவதாக இந்த பாடல் போகின்றது. ஆக இந்த 500 பாடல்களில் 500 பாடல்கள் உள்ளன. இதில் நாம் இன்று ஒரு சில பாடல்களை நாம் சிந்தித்தோம். இயற்கையோடு அவர்கள் கொண்ட ஒரு தொடர்பினை அனைத்து பாடல்களும் சங்ககால இலக்கியங்களில் நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. இந்த அளவில் இன்றைய பாடல்களை நாம் குறித்து சிந்தித்தோம். மீண்டும் அடுத்த வாரம் வேறு ஒரு இலக்கியத்திலிருந்து நாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.